ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து saree ஓரடிக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். saree ஓரடிக்கிறது வந்து ஈஸி மெத்தட் தான். ஆனால் சில saree பார்த்திங்கன்னா நல்லாவே கிராஸாகவே இருக்கும். இது நம்ம வந்து எவ்வளோ தான் நேராக கட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா saree கிராஸ் ஆகிட்டே போகும். பார்த்திங்கன்னா இதிலே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைப், இந்த லைன் தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நான் நீடில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸாகவே போயிருக்கு. நம்ம இதை எவ்வளோ கட் பண்ணாலுமே நேராகவே வராது. நம்ம கட் பண்ண சாரியோட லென்த்து தான் கம்மியாகுமே தவிர நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்காது. இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப கிராஸ் ஆகல சாரியை ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபோல்டு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுக்கு நான் மடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மடித்து ஓரமாக தையல் போட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம saree ஓரடிக்கும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிப்போம். ஆனால் அந்த கிராஸ் சாரியில் வந்து நம்மளால் அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குது. இது நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சாரியோட லென்த் வந்து கம்மியாயிரும். ஸோ வந்து இது வந்து நம்ம ரொம்ப இழுத்தும் பண்ண வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நான் வந்து மடிச்சிட்டே வரேன். இது பார்ட்ரு நம்மளுக்கு நேராகவே வராது, இந்த மாதிரி கிராஸாக தான் வரும். ஸோ நம்ம கீழே வரும்போது மட்டும் லைட்டாக பார்ட்ரும் டச் ஆகிற மாதிரி லைட்டாக கையில் அப்படி மூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரமாக ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். இப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அட் அ டைத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம எது வரை தையல் போட்டிருக்கோமோ அது வரை கரெக்டாக அடிச்சுட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம கீழே வர ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது நம்ம வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணாமல் அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து கிளாத் ஃபுல்லாக சுருங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபிங்கரையும் இதில் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு தையல் போட்டே வரணும். இல்லைனா அப்படி நம்ம அடிக்கும்போது கீழே அப்படி கிராஸாக வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த saree முடிகிற இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம விரல வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம தையல் போட்டே வரலாம். லைட்டாக அந்த இடத்துல மட்டும் வரும், அதை கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குன்னா, இந்த சாரீக்கு வந்து இந்த மெத்தட் தான் நம்மளால் ஓரடிக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண முடியாது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா